ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை நுட்பமாகவும் ஆழமாகவும் அரசியல் சார்பற்று விவாதிக்கிறது RDX. டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். குழந்தை பிளாக்மெயில், விஜய் மீது வழக்கு, ஆதாரமா அவதூறா? அரசியல் லாபத்துக்காக குழந்தைகளை பயன்படுத்துவதாக விஜய் மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார். குழந்தைகள் மனதில் நஞ்சை விதைப்பதால் குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்திப்பதாக விஜய் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார். முடிவுகளை இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதிர்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் என எச்சரித்த ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன். அதிர்ச்சி தந்த சதவீதம், அதிகரிக்காத வாக்கு அலை வீசியது எங்கே? இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அதிகரித்து ஆச்சரியம் கொடுத்த வாக்காளர்கள். வாக்கு சதவிகித உயர்வுக்கு SIR காரணமா, விஜயின் அரசியல் பிரவேசம் காரணமா என நடக்கும் பட்டிமன்றங்கள். 2021 தேர்தலை விட குறைவான அளவிலேயே வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பு என வெளியாகும் தரவுகள். தேர்தல் பிரச்சாரத்திற்கு தாவைக்க தலைவர் விஜய் குழந்தைகளை பயன்படுத்தினார் என தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அந்த புகாரை மையப்படுத்தி நம்ம இன்னைக்கு RDX பார்க்க போறோம். ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். அரசியல் லாபத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்துவதாக விஜய் மீது தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மனதில் நஞ்சை விதைப்பதால் குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்திப்பதாகவும் அதை செய்யும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோவை மாநகர ஆணையரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விஜய் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் சமூக வலைதளங்களில் பதிவிடும் வீடியோக்கள் கவலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது எனவும் முடிவுகள் எப்படி வந்தாலும் இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதிர்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் என ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் எச்சரித்திருக்கிறார். செல்லமாக காதில் விசிலை ஊதி ஓட்டு போட வையுங்கள் என குழந்தைகளுக்கு அறிவுறுத்திய விஜய் அவர்களை கேடயமாக பயன்படுத்தினாரா? தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அக்குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுமா? அதை எப்படி தடுப்பது போன்றவைகளை விவாதிக்கிறது இந்த RDX. ஒரே ஒரு வாட்டி ஆசையா இருக்கு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. அதிர்ச்சி என்னவென்றால் இளம் தலைமுறையினர் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த விஜய் சொல்றத கேளுங்க. இந்த குழந்தைகள் முதல் கொண்டு இதில் அடிக்ட் ஆகி தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொண்டு விட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கான்பிடென்ட், நல்லதே நடக்கும். ப்ளூ வேல்னு இருந்தது, சக்திமான் பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இது புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வெற்றி பெறாவிட்டால் அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இது வந்து சும்மா மொரட்டு கான்ஃபிடன்ஸ்லாம் சொல்லல. உங்களுக்கு புரியுதுல்ல? RDX இருக்கிற முதல் கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். விஜய் பிரச்சாரம் குழந்தைகளை கேடயமாக்கியதா? தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக எடுத்துக் கொள்ளப்படுமா? இல்லை, இது என்னன்னா, இது தொடர்பாக ஒரு கட்சியை சார்ந்தவர் கோவையில் வழக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது புகார் கொடுத்துருக்காங்க. அது வழக்காக பதியப்படுதா என்னதா அப்படின்றத பார்க்கணும். இல்லைனா அன்னைக்கு தாவேக தலைவர் பரப்புரை மேற்கொண்ட உடனே அதில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் விளக்கமோ
இல்லை வேறு ஏதாவது சொல்லப்பட்டதா அப்படின்றத தாண்டி இது விமர்சனம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் விமர்சனம் ஆயிருக்கா அப்படின்னா, அதாவது மார்ச் 15 எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். அதுக்கு பிறகு தான் கட்சிகள் களத்துக்கு போனாங்களா அப்படின்னா, அதிமுக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பரப்புரை அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தல், அதுக்கப்புறம் அதை விடலை நினைக்கிற, தொடர்ச்சியாக அடுத்து தேர்தல் பணிகள், திட்டங்கள் அறிவிப்பு, அதில் செயல்படுத்துதல், இதுதான் போயிட்டு இருந்தது. ஆனால் தாவேக்கு ஆரம்பிக்கப்பட்டதே இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக தான். அதுக்குள்ளே என்னென்ன அவதூறுகள், என்னென்ன விமர்சனங்களை அவங்க தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். கட்சி துவங்கப்பட்ட பொழுதே இந்த கட்சிக்கான கொள்கை அறிவிக்கப்படலை. கொள்கை இல்லாத கூட்டம், சினிமாக்கார கூட்டம், சினிமாவின் அந்த அன்பால் இங்கே வந்திருக்க கூட்டம், ரசிக கூட்டம், இப்படின்னு பல விமர்சனங்கள். அடுத்ததா மாநாடே இவங்க நடத்துவாங்களா? ஆனால் மாநாட்டுக்கு தேவையான இடமோ, அவங்க கேட்ட இடங்களோ, அதுக்கான அனுமதியோ எவ்வளவு காலதாமதம், எவ்வளவு சிக்கல்கள் அதில் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததாக கூட்டணி அமைக்கலை, கூட்டணி அமையலை பார்த்தீங்களா அப்படின்னா அதில் ஒரு விமர்சனம். இப்படி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் விமர்சனங்களும் அவதூறுகளும் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருந்தது. என்னென்னா, ஒரு தரப்பில் இது போன்ற அவதூறுகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சு தொடக்கத்திலேயே துடை தெரிந்து விடலாம், நமக்கு பாதிப்பு இல்லாமல் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, இல்லை பேரே சொல்லாமல் அப்படியே கடந்து போயிடலாம், பேசி அதனால பாதிப்பு இன்னும் அதிகமாயிருமோ அப்படின்றதுல பேசாமையே கடந்து போனது ஒரு வகை. ஸோ இப்படி தான் தாவேக்கா இந்த தேர்தலில் அவர்கள் மீதான தாக்குதல் அப்படின்றது இருந்தது. முக்கியமாக அதாவது அன்னைக்கு அவர் குழந்தைகளை இது பண்ணி பேசினது சரியா அப்படின்னா, என்னன்னா தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. நம்ம யார்கிட்டயாவது பேசுகிறோம், பழகிறோம் அப்படின்னா உடனே ஒரு உறவு முறை வச்சுருவோம். அத்தனுவோம், மாமானுவோம், அண்ணா, சித்தப்பா, அந்த மாதிரி. அதாவது நம்ம இரத்த பந்தத்தை தாண்டி பழக்க வழக்கத்தில் ஒரு உறவு முறை கூப்பிடுறது அது வழக்கம்தான். அந்த வகையில் விஜயை மாமான்னு கூப்பிடுங்கன்னு விஜய் சொல்லி யாரும் இங்கே இருக்கவங்க கூப்பிடல. குழந்தைகள் அவங்க அந்த அன்பால் அவங்க கூப்பிடுறாங்க, அது இருக்குது. இன்னொன்று, அரசியல் களத்தில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இங்கே தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேக்கா அப்படின்னு பேசுகிறாப்புல. அது அவர் பேசுகிறாரு சரி. ஆனால் குழந்தைகள் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றது அவர் சொல்லலையே, குழந்தைங்க சொல்லிச்சுங்க. அந்த குழந்தைங்க சொன்னதை பார்த்து தான் அவர் சில மேடைகளில் குழந்தைங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வரைக்கும் அது போயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது இதுவரைக்கும் ஆண்ட இந்த திராவிட கட்சியில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அரசியல் கடத்தப்பட்டதா அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்ற காரணத்தாலேயே கீழே இருக்க பல பேரும் அரசியல் பேச பழகுறாங்க. அது தெரிந்தோ தெரியாமலோ குழந்தைகள் வரைக்கும் சென்று சேருது. ஆனால் அன்னைக்கு அது அவர் பேசினது, அவர் சொன்னது குழந்தைகளுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னோ, இல்லை குழந்தைகளை இப்படியான ஒரு இக்கட்டுக்கு கொண்டு போகணும். அவர் ரொம்ப கேஷுவலாக எப்பயும் போல குழந்தைங்கள்லாம் வராதிங்க அப்படின்றத ஒவ்வொரு அறிவிப்பும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இதை அவர் ரொம்ப ஜோவியலான ஒரு முறையில் ஒரு ஈஸியாக கடத்தும் விதமாக பேசினார் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்படியான விமர்சனங்கள் வருது, இத்தகைய தாக்கங்கள் ஏற்படுதா அப்படின்றதே எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இதை கேட்குறதெல்லாம் யாருன்னா எதிர்முகாமில் இருக்கவங்க கேட்குறாங்க. அப்போ குழந்தைகள் மேலே அதை கேட்குறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு அது அக்கறையா, இல்லை இதையும் விமர்சன பார்வையிலேயே அவங்க அணுகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்ந்து வருது. இதில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று, தாவேக்கா தலைவர் விஜய் குழந்தைகள்கிட்ட ஊட்டி கேட்கலாமா, அது குழந்தைகளுடைய மனநலனை பாதிக்குமா அப்படின்னு. தாவேக்கா தலைவர் விஜய் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த நீங்கள் பெட்ரோல் பங்க்கில், ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு மாலில், ஒரு ஷாப்பிங் மால், நீங்கள் எங்கே போனாலும் குறைஞ்சபட்சமாக அந்த டேபிளில் 2 சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க, கடலை மிட்டாய் வச்சுருப்பாங்க. அது ஏன்னா ஒரு கடைக்கு நம்ம போகிற போது பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த சாக்லேட்டை எடுப்பாங்க. ஒரு விற்பனை பண்டமாக, ஒரு பொருளாக நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது இந்த இனிப்பு நிறுவனங்களுக்கு, ஐஸ்கிரீம் நிறுவனங்களுக்கு, சாக்லேட் நிறுவனங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் குழந்தைகளை கவர்வதற்கான பெரிய பெரிய விளம்பரங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹால் படத்தை எடுக்கிறத விட ரொம்ப கஷ்டமான ஒன்று ஒரு 2D அனிமேஷன் படத்தை எடுக்கிறது. இந்த மாதிரியான குழந்தைகளுக்கானவற்றை செய்வதற்கு நிறைய எஃபோர்ட் போடணும். ஏன் குழந்தைகளை நம்ம குழந்தைகள்னு வரையறுக்கிறோம்? இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கும் கூகுளும் மெட்டா கம்பெனியும் 14ன்னு ஒரு வயதை வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக அவங்க டீனேஜ் வர்ற வரைக்கும் பெற்றோருடைய வழி நடத்துதலில் இருக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கிற நவீன தமிழ்நாட்டுக்கான, நவீன இந்தியாவுக்கான புரிதல். இப்போது இன்ஸ்டாகிராம் மாதிரியான, ஃபேஸ்புக் மாதிரியான நிறைய தளங்கள் வந்த பிறகு சென்சார் செய்யப்படாத கண்டென்ட்கள், நம்ம படங்களுக்கு சென்சார் செய்கிறோம், சீரியல்களுக்கோ ரீல்ஸுக்கோ
இந்த மாதிரியான ஒரு 30 செகண்டில் ஓடுற எல்லா விஷயங்களுக்கும் எந்த விதமான லைசன்சிங்கும் இல்லாமல் உலகம் பறந்துபட்ட அளவில் நிறைய தகவல்களை குழந்தைகளுக்கு கொடுக்குது. இந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளோட பங்கு என்ன? தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளுக்கு பங்கு இல்லையானா தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகளுக்கு பங்கு இருக்குது. எப்படி பங்கு இருக்குங்கிற புள்ளியிலேருந்து அணுகணும். இப்போ ஒரு திமுக குடும்பத்தை எடுத்துக்கலாம். ஒரு திமுக குடும்பத்தில் அவங்க வீடு குடும்பங்களில் அண்ணா ஃபோட்டோவோ கலைஞர் ஃபோட்டோவோ மாட்டி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கருப்பு சிவப்பு துண்டு இருக்கும். அப்பா வந்து ஒரு கட்சிக்கார மீட்டிங்க்கு போவாங்க. இவர்களோடு இந்த குழந்தைகள் சென்றது இல்லையா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும். திமுக அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலான குடும்பங்களில் நம்ம அம்மா அப்பா ஏதோ ஒரு கட்சியில் இருக்காங்க, கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க, இல்லை தலைவரை பார்க்க போகிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையோ எடப்பாடி பழனிசாமியோ பார்ப்பதற்காக பங்கேற்பதற்காக குழந்தைகளோடு பிரச்சாரத்துக்கு போன பெற்றோர்கள் இங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த புள்ளியிலிருந்து விஜயனுடைய பேச்சை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம அப்பா அப்பா திமுக அதிமுகவில் இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா அரசியல் ரீதியாக ஒரு நிறுவனத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குழந்தைகளை எந்த விதத்திலும் ஈர்க்க போகிறதில்ல. வேலைக்கு போகிற மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இவர் தான் மு.க. ஸ்டாலின், இவர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு அந்த குடும்ப தலைவர்கள் அல்லது அப்பாக்கள் குழந்தைகளுக்கு சொல்கிறதுல வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் விஜயனுடைய இந்த பிரச்சாரங்கிறது என்ன மனநிலைக்கு உருவாக்குது? நம்ம 90s கிட்ஸுக்கு சொல்லப்படுகிற சக்திமான் ஆரம்பித்து குழந்தைகள் தங்களது இள வயதில் நடக்கிற பார்க்கிற காட்சிகளை தங்களது உலகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அதை பிரம்மாண்டமாக்கிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு தோல்வியை தாங்குகிற மனப்பாங்கு இருக்கிறதா? இந்த அடிப்படையில் இருந்து தான் குழந்தைகளுக்கு காம்படிஷன் வைக்கிற போது மதிப்பெண்கள் வேணாம், 399 விட 400 பெருசாகிறது. அதனால தான் உலகம் முழுக்க A கிரேடு B கிரேடுன்னு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. நம்பர்களுக்குள் குழந்தைகளை நம்ம பேசும்போது அது மிகப்பெரிய வன்முறையை உருவாக்குறது. உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு தேர்தலில் எனக்கு விஜயை பார்க்குறேன், டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு நான் ஓட்டு போட போகிறேன். ஓட்டு போடுவதற்கான 18 வயது நிர்ணயிக்கப்பட்டதற்கான காரணம் நீங்கள் செலுத்த போகிற வாக்குங்கிறது உங்களையோ உங்கள் வீட்டை மட்டுமல்ல, ஒரு பரந்துபட்ட சமூகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது. அதனால தான் அதுக்கு பேரே வயது வந்தோருக்கான வாக்கு. அதில் பெற்றோர்களை குழந்தைகள் விசில் அடித்து கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது குழந்தைகளை ஒரு வியாபார பண்டமாக மாற்றுகிற முயற்சி. குழந்தைகள்கிட்ட சாக்லேட் விற்கிறது, ஐஸ்கிரீம் விற்கிறத விட மோசமான ஒன்று குழந்தைகளையே விற்பனை பண்டமாக மாற்றியிருக்கிறார் தாவேக்கா தலைவர். இது அவருடைய அப்ரோச் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கத்தக்க ஒன்றா அப்படின்னு யோசிக்கிற போது, நாளை தாவேக்கா வெற்றி பெற்றால் அது தங்களுடைய வெற்றியாகவும், நாளை தாவேக்கா தோல்வி பெற்றால் அது தங்களுடைய தோல்வியாகவும் ஒரு 5 வயசு குழந்தை நினைக்கும்னா, ஒரு தோல்வியை அதுவும் அவங்க கிளாஸ்மேட்ஸில் இன்றைக்கி எல்லா பள்ளிகளுமே வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சமாக நாளைக்கு இந்த ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிறத எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளி நிர்வாகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளிகளுடைய வகுப்பறை ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தல் குறித்து பேசுபொருளாகி இருக்கிறது. ஒரு பெரிய சினிமா கவர்ச்சி மிகுந்த நடிகர், முதன்மையான நட்சத்திரம் தேர்தலை சந்திக்கிற போது தேர்தல் அப்படிங்கிறது ஜெனரலைஸ் பண்ணப்படுது, அது ஒரு பொதுமைப்படுத்தப்படுது அப்படின்னா அந்த பொதுமையில குழந்தைகளோட பங்கு என்ன? குழந்தைகள் தாங்கள் வேண்டுகிற ஒன்றை கேட்டு அடம் பிடிக்கிற அந்த வயசு அப்படி இருக்கும். ஆனால் எந்தெந்த புள்ளி வரை பெற்றோர்கள் இந்த குழந்தைகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? எனக்கு இந்த ஷர்ட் வாங்கி கொடுங்க, இந்த சாக்லேட் வாங்கி கொடுங்க, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிற போது பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட நடத்துகிற உரையாடலுக்கும் நீங்கள் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு குறைந்தபட்சமாக ஒரு 14-15 வயசுக்கு பிறகு ஆனால் ஓட்டுரிமை இல்லாத குழந்தைகளுடைய பேச்சை கூட ஓரளவு நம்மளால் எடுத்துக்க முடியும். அது ஒரு ரசிக மனப்பான்மைன்னு. ஆனால் ஒரு 5 அல்லது 6 வயதில் அதுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகள் இந்த வகையான உரையாடல்களில் ரொம்பவும் அபாயகரமானது. இந்த தோல்வியை அந்த குழந்தைகள் சந்திக்க போகிறது வீடுகளுக்குள்ள இந்த மாதிரியான உரையாடல்களை துவக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமிக்க தலைவராக இந்த பேச்சை விஜய் தவிர்த்திருக்கலாம்னு தான் என்னுடைய கருத்து. என்னமோ குழந்தைகள் பிரச்சாரத்துக்கு போகிறது, அதாவது என்னென்னா இங்கேருந்து அடுத்து யாருமே பிரச்சாரத்துக்கு போலியா இல்லை அவங்க தரப்பில் கூட்டுட்டு போலியா அப்படின்றதுக்கு அவரே ஒரு பதில் சொல்லிட்டாரு. அதனால் என்னென்னா உதயநிதி மாமாவுக்கு ஓட்டு போடுங்க உதயசூரியன் சின்னத்தில் அப்படின்ற பரப்புரையும் நீ வந்துட்ட சொல்லிட்டு போயிரு அப்படின்ற காட்சிகளையும் நம்ம திரையில் பார்க்க தான் செஞ்சோம். அதுவும் பரப்புரையில் நடந்தது. என்னென்னா அதாவது விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த பக்கம் உதயநிதி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கானா? இல்லை. இவர் பேசினது பேசுபொருளானது, அது அப்படியே கடந்து செல்லப்பட்டது. இன்னும் இதை கூடுதலாக பேசி
இந்த மாதிரியெல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு பயத்தை ஒரு நரேட்டிவ், இதுவும் ஒரு நரேட்டிவ், இப்படியெல்லாம் ஏற்பட்டுரும், அந்த மாதிரியெல்லாம் நடந்துரும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துறாங்களாமா. அந்த பயமுறுத்தலை ஏற்படுத்தி, அதாவது குழந்தைங்க அது கடந்து போகிற இடத்துல இருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பொருள் கேட்டால் குழந்தைக்கு வந்து அதை மறுக்கிறத தாண்டி வேறு ஒன்று சொன்னால் அது அந்த வழியில் நகர்ந்து போகக்கூடிய மனநிலை தான் குழந்தைக்கான மனநிலை. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து இது இப்படியெல்லாம் ஆயிரும், என்னென்னா எங்கெல்லாம் பழி போட முடியுமோ, எதிலெல்லாம் பேர் எழுத முடியுமோ அதிலெல்லாம் பேர் எழுதிக்கிறது, அந்த மாதிரி தான் இதுலேயும் எழுதுறதா இருக்கு. குழந்தைகள் மேலே இவங்க பேசுறது, இவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துகள் இதெல்லாம் பார்த்தா, அதாவது இன்னைக்கு நாடு வந்து அப்படியே குழந்தைகள் வளத்திலையும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புலையும் அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கணுமே. இந்த பதட்டமோ, இந்த அக்கறையும், இந்த ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல்களும், இது போன்ற இன்னும், அதாவது இது ஒரு தலைவர் பேசிட்டாரு அதனால ஒரு தாக்கம் வந்துருச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நடக்காத ஒன்றெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பேசுகிறோம்ல. ஆனால் இங்கே தினசரி ஒன்று நடக்குதுல்ல, அதை ஏன் பேச மாட்டோம்? 2 வயசுலேருந்து 6 மாத குழந்தையிலேருந்து இன்னும் பல குழந்தைகள், இங்கே எத்தனை போக்சோ வழக்குகள் உங்கள் ஆட்சியில் இங்கே பதிவு செய்யப்படுது, அதுக்கு உங்களுடைய பதறிச்சா? அப்போ நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஏன் ஒவ்வொரு வருஷத்துக்கு அதிகமாகுது? 2023க்கும் 2024க்கும் அதிகமான போக்சோ வழக்குகளோட எண்ணிக்கை 56% அதிகமாக இருக்கு. அங்கே பதறலையா? அங்கே அந்த அழுகுறல்கள் கேட்கலையா? அங்கே குழந்தைகளோட எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுது அப்படின்ற பயம் வரலையா? பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயந்ததே அதுங்களுக்கான பாதுகாப்பு கிடைக்குமா, என் பிள்ளை இங்கே இருக்கட்டும் அப்படின்றதே பொம்பளை பிள்ளைகளை ஒடுக்கி வச்சதே அந்த காரணத்தால தான். இன்னைக்கு அதே போன்ற ஒரு சூழலை களத்தில் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவர்கள், இன்னைக்கு ஒரு தலைவர் பேசினாரு அதனால இங்கே வந்து வாக்கு வருது, இல்லை தோல்வியை சந்திச்சாங்கனாலும் என்ன ஆயிரும் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி இந்த ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையில் அவ்வளோ கவனம் செலுத்தி அவ்வளோ அக்கறை காமிக்கக்கூடியவங்க, இங்கே ஆட்சி உங்கள் கையில் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை செஞ்சீங்க? அதில் குற்றங்கள் நிகழும் போதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியை சார்ந்தவங்களாவே பெரும்பாலும் இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருந்தது? அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோம் போதுமா? உங்ககிட்ட இருந்தவங்களுக்கே நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லி தரலையா? இப்போ இத்தனை விஷயங்களை அங்கே சொல்லித்தராம, அங்கே இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்காம, இன்னைக்கு இங்கே வந்துட்டு சும்மா இந்த அழுகுனி ஆட்டம், குழந்தைங்கிட்ட பேசிட்டாரு அதனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு, குழந்தைங்க மேலே அக்கறை இருக்குன்னா அது எல்லா சூழல்கள்லையும் இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் கேள்வி எழுப்புறீங்கன்னா எல்லா சூழல்கள்லையும் உங்களுடைய கேள்வி எழுப்பி இருக்கணும். அதுக்கு பொறுப்புன்னு தாவேக்காவுக்கு சும்மா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்களா, அவங்க பதில் சொல்கிறாங்களா அப்படின்னு இத்தனை விஷயங்கள் நடந்ததே பொறுப்பெடுத்து அடுத்த ஆண்டு, அதாவது முற்றிலுமாக நீங்கள் தடுக்கலைன்னா கூட குறைக்கணும் அப்படின்ற நடவடிக்கை இருந்ததா? இல்லை அது சார்ந்து ஏதாவது பதில் தான் வந்ததா? இல்லை அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் முதல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அந்த குற்ற சம்பவங்கள்லாம் அவங்க பெயர்கள் வராமல் தான் இருந்ததா? நடந்தது. ஆனா இன்னைக்கு இந்த என்ன சொல்றது, இந்த பதட்டத்துல அவங்க பேசுறாங்களாமா, இதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கா? ஒரு தாவேக்கா தலைவர் விஜய் எனக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு தவறுக்கு நிகரான ஒன்று. குடும்பங்கள்ல பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை பார்த்து நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு பாடம் எடுத்துருது. நீங்க ஏன் ஓட்டு போடணும்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா வரலாறையோ கலைஞர் அண்ணா வரலாறையோ குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் தான் பெற்றோர்களும் இருக்கிறார்களே தவிர, வயது வந்த பிறகு அந்த குழந்தைகள், அந்த வாலிபர்கள் அவங்களுக்கான அரசியல் புரிதலோடு தான் ஓட்டு போட முடியும். ரெண்டாவது, இந்த போக்சோ வழக்கு குறித்து தொடர்ந்து நிறைய தவறான ஒன்றை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் முழுக்க எல்லா விதமான பாலியல் வன்முறை தாக்குதலுக்கும் ரொம்ப லகுவா எளிதாகிறவர்கள் குழந்தைகள், 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு. இவர்கள் மீதான பாலியல் வன்முறையை, பாலியல் தாக்குதலை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட போக்சோ சட்டத்தில் தொடர்ச்சியாக வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமாகிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்முடைய வீடுகளில் நீங்கள் பெரிய லெவலான குழந்தைகள் தொடர்பான ரிசர்ச் எடுத்து படிக்கிற போது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள் 90% கிட்டத்தட்ட குடும்பங்கள், உறவினர்களிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த காரணங்களால இந்த புகார்கள் மீது, இந்த பிரச்சனைகள் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்குள்ள இந்திய சமூகங்களுக்குள் பெரிய ஈடுபாடு இல்லை. தொடர்ச்சியாக போக்சோ சட்டம்ங்கிறது உங்கள் குழந்தைகளை யாராவது ஒருவர் விருப்பம் இல்லாமல் பாலியல் கண்ணோட்டத்தோடு வக்கரமாக நடந்து கொண்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதான புகாரை அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் செய்யுங்க. அந்த குழந்தையினுடைய பெயர், குழந்தையினுடைய புகைப்படம், இது முழுமையாக தனியுரிமை காக்கப்படும். உங்களை பற்றின தகவல்கள் வராது. ஒரு முறை ஒரு குழந்தையின் மீதான பாலியல் தாக்குதலை ஆரம்பித்து வைக்கிற நபரை முதலிலேயே கண்டுபிடிச்சு அவரை கைது செய்வதன் மூலமாக இன்னும் 100 குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யணும்னு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சமூக நலத்துறை, குழந்தைகள் விழிப்புணர்வு இயக்கங்கள் பெரிய லெவலில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து, எந்த சின்ன குக்கிராமங்களில் இது மாதிரியான சம்பவம் நடந்தாலும் அங்கே மாவட்ட அளவிலான அதிகாரிகள் நேரடியாக போய் நின்று போக்சோ வழக்குகளை, அந்த புகார்களை தேடி வாங்கினாங்க.
ஒவ்வொரு முறை ஒரு போக்சோ புகார் பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிற போது அந்த ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதுக்கான நீதி இல்லை. அப்படி பாலியல் வக்கரம் கொண்ட ஒரு நபர் அடுத்த குற்றத்தை செஞ்சிடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கிறது. முதல்ல இந்த தமிழ்நாடு முழுக்க அதிகரித்திருக்கிற போக்சோ வழக்குகள்ங்கிறது தமிழ்நாட்டில் குழந்தைகள் மீது பாலியல் தாக்குதல் நடத்துகிற வக்கரம் கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. இதுக்கு அரசியல் முலாம் பூசுவது என்பது முழுக்க முழுக்க வெட்கக்கேடான ஒன்று. இல்ல ஆளக்கூடிய அரசு இது போன்ற ஒரு குற்றம் நிகழ்ந்தால் தண்டனை இருக்கும், தண்டனை கடுமையாக்கப்படும், இல்ல அவங்க மேல நடவடிக்கை பாயும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாத தன்மை, இந்த ஆட்சியில ஒரு பயம் இல்லாத தன்மை, அதனால குற்றங்கள் நிகழுது, குற்றங்கள் நடக்குதா, அது வந்து பதிவாகுதா, அப்ப அது நல்ல விஷயமா? அப்ப இதெல்லாம் வக்ர புத்தி கொண்டவங்க ஏன் பயப்படாம ஒரு அரசு நடக்குது, பயம் வரணும் இல்லையா? இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறப்போ இதுக்கு எண்ணி அதை துணிறாங்க இல்லையா? அந்த துணிச்சல் எங்க இருந்து வருது? அப்ப என்ன பண்ணாலும் இதுல இருந்து வெளியே வந்துடலாம், என்ன பண்ணாலும் இதுக்கு என்ன நடவடிக்கை பாய போகுது அப்படின்ற ஒரு தைரியம் நடக்குது இல்லையா? அது ஏன் இந்த அரசு அத்தகைய தைரியத்தோட இங்க இருக்கவங்க ஒரு குற்ற சம்பவம் நடக்குது, அந்த விளாத்திக்குளத்துல அந்த பிள்ளை கேஸ்ல பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கு. அப்போ அரசுக்கு அதுல இருக்கக்கூடிய பொறுப்பு எங்கெல்லாம் விடுபட்டு இருக்கு, அவங்கள அதாவது குற்றவாளிகள் வெளியில இருக்கப்போ அது காவல்துறை அதை ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா, தொடர்ந்து அந்த குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அப்ப எந்த வகையில அவர்களுக்கான தண்டனை இங்க உறுதி செய்யப்படுகிறது, எந்த வகையில அவங்க நடத்தப்படுறாங்க? ஒரு பயமற்ற தன்மை இந்த ஆட்சியில் நிலவுது அப்படின்றதுதான். இது நடக்குது பதிவாகுது அப்படின்றது கிடையாது. எல்லாமே நீங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் நடக்கிற எல்லாமே வந்து பதிவாகுது அப்படின்றது இருக்கு இல்லையா? நடந்துருச்சு, இதையும் நார்மலைஸ் பண்ணாதீங்க. நம்முடைய பிரச்சனை யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதல்ல, யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதல்ல. நம்முடைய வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பெற்றோரின் கடமை. சமூகம் அதற்கு என்ன ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்குதோ அந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கிங்க. வாக்காளனாக பேச வேண்டியதை விட குழந்தைகளை பெற்றோராக பேச வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தை பிளாக்மெயில், விஜய் மீது வழக்கு, ஆதாரமா அவதூறா அப்படின்ற தலைப்பு கீழே பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின், குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்படும் அளவுக்கு விஜயினுடைய பிரச்சாரம் இருந்ததா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு அது அந்த அளவுக்கு ஓகே. பைட் ஒன்று இருக்கு, போட்டுருங்க. சிலர் வந்து வாயில இருக்கிற ஒரு போது சோஷியல் மீடியாவில் தெரியுது, குழந்தைகள் எஸ்பெஷலி குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து தன்னுடைய தலைவர் தான், இது கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லவில்லை, தன்னுடைய தலைவர் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கட்சி தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு கால் வெற்றி பெற்றால் கொண்டாடி விடலாம், வெற்றி பெறவில்லை என்றால் தாங்குகின்ற மனநிலை வேண்டும். அந்த தாங்குகின்ற மனநிலை இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்றதா என்பது சந்தேகம் இருக்கிறது. இது சோசியல் மீடியாவிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் மிகவும் மன வருத்தத்தை அளிக்க, அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு பெண்மணி சொல்கிறார், இவர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொன்றுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் வந்து நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சி மட்டும்தான் அந்த எலெக்ஷன் நிற்க வேண்டும். இல்லை, அவரோட கருத்தில் மாற்று கருத்து இருக்க முடியும் அப்படின்றது கிடையாது. வெற்றியோ தோல்வியோ அதை கடந்து போய் அரசியல் அப்படின்றது இன்னைக்கு நாளைக்கு இந்த தேர்தல் அடுத்த தேர்தலில் முடிந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக இந்த தேர்தல் இல்லை அப்படின்னா அடுத்த தேர்தல், அதற்கு பிறகு தொடர்ந்து களம் காணக்கூடியது தான் அரசியல். மக்கள் சேவையில் தொடர்ந்து இருக்கக்கூடியது தான் அரசியல். ஆனால் அதாவது அங்கே ஒருத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றனால ஒட்டுமொத்தமாகவே அந்த ஆதரவுடைய எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படின்றதும் தவறு. எல்லாருக்கும் தெரியும் அரசியல் களம், தேர்தல், யாருக்கு பெரும்பான்மை, அதை பொறுத்து தான் ஆட்சி, இது எல்லாமே தெரியும். அது இல்லை அப்படின்னா அடுத்த முறை என்ன அப்படின்றத பார்க்கணும். இது கட்சி தலைமைக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். சில பேர் அதில் புரிதல் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த முறை இல்லை அப்படின்னாலும் தொடர்ச்சியாக இந்த கள செயல்பாடுகள், மக்களுக்கான செயல்பாடுகள், இதில் ஒரு கட்சி தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க
அவங்களுடைய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த பொதுவாகவே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் தயாராகிறப்ப சொல்லுவாங்க, அந்த அத்தனை முறை வந்து தொடர் தோல்விகள் வந்தாலும் அதில் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது இருந்தது அப்படின்னா, தொடர் முயற்சியும் உழைப்பும் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் வெற்றி பெறலாம் அப்படின்றது. அது அப்படியே இங்கேயும் பொருந்தோ. எடுத்த உடனே வெற்றி அப்படின்றது சாத்தியப்பட்டால் சந்தோஷம், சாத்தியம் இல்லை அப்படின்னா அதை உணர்ந்து தொடர்ந்து இங்கே களமாட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்ற புரிதலோடு எல்லாரும் அந்த முடிவுகளை அணுகணும் அப்படின்றதும் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம் தான். அது ஏன் ஒரு குழந்தை அணுகணும்? கட்சி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க, ஒரு வெற்றி தோல்வி எப்படி, அடுத்து நம்ம இன்னும் பயணம் போகணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க பேசுச்சு அப்படின்னு அவர் சொன்னாரா? குழந்தைங்க பேசுறாங்கன்னு அவர் சொன்னாரா? குழந்தைங்க செய்யறாங்கன்னு அவங்க சொன்னாங்களா? குழந்தைங்க வந்து கூட்டிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களை வந்து அவங்களுடைய உத்வேகத்தில் நீங்கள் அங்கே போடுங்க அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வெற்றி தோல்வி இத்தகைய தாக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பேசுறது எல்லாமே இங்கே வந்து அரசியல் தெரியும்னு சொல்லிக்கிறவங்க. இதை இப்போ குழந்தைகள் மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறவங்க நீங்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நொடி ஒரு பொம்மையை கேட்டாலும் அடுத்த நொடி மறக்கக்கூடியவர்கள் தான் குழந்தைகள். அவங்க மனசில் இதை திரும்ப திரும்ப பேசி தோல்வினா அது இப்படி தான், இது இப்படி ஆயிருமான்னு நீங்கள் பேசாமல் இருந்தாலே மக்கள் அடுத்தடுத்து கடந்து போகக்கூடிய இடம் தான் இது. அரசியல்லே நடக்கிற எவ்வளவோ பெரிய ஊழல்கள், வழக்குகள், கைதுகள், இதெல்லாம் ஒரு வாரத்தில் நரேட்டிவ் செட் பண்ணி மாற்றி கடந்து போகக்கூடிய சூழல்ல குழந்தைகள் மனசுல நீங்க விஷத்தை விதைக்காதீங்க. குழந்தைகள் மனதில் எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லப்படுறது முதல்ல தவறு. முதல் 7 ஆண்டுகள் ஒரு குழந்தை அது பார்க்கிற கேட்கிற எல்லா நிகழ்வுகளையும் ரிசர்வ் பண்ணுகிறது, சேவ் பண்ணுகிறது, அதை ப்ராசஸ் பண்ணுது. நம்ம குடும்பங்களுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் கணவனும் மனைவியும் குழந்தைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடிப்படையில் உரத்து குரல் எடுக்கக்கூடாது, கை வைக்கக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில தினம்தோறும் அன்றாடம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒரு தலைவர் ஒரு மேடையில் ஒரு செகண்ட்ஸ்ல பேசிட்டு போனாரு, அது வந்து வாக்கு முடிஞ்சது, அது வெற்றி தோல்வி, வெற்றி இன்னைக்கு அறிவிக்கிறாங்களா தோல்வி இன்னைக்கு அறிவிக்கிறாங்களா அப்படின்ற வரைக்கும் கூட அது குழந்தைகளை சென்று சேராது. ஆனா நீங்க பேசுற இந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது தினசரி குழந்தைகள் வாழ்வியலுக்கும் அதுக்குள்ள கொண்டு போய் இதை புகுத்தி அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. இது வந்து என்னன்னா, அதாவது இடையில வந்து இந்த தாவேகா தொடர்பான பல விஷயங்கள் வரப்போ எதிர்த்தரப்புல சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேகா கட்சி இருக்குமா இல்லையா அப்படின்ற அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு. அதை இப்போயே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு நீங்க அறிமுகப்படுத்துற ஒண்ணு அவங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு 100 மீட்டர் ஓடுறதுல நம்ம 100 மீட்டர் ஓடணும்னா நமக்கு ஜெயிச்சிருவோம். நம்மளால 100 மீட்டர் அந்த குழந்தைகிட்ட போய் விஜய் மாமா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் நம்பக்கூடிய குழந்தைகள் தான் அங்கே இருப்பாங்க. விஜய் மாமா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு நீங்க ஒரு 4 தடவை சொன்னீங்கன்னா ஆமா அப்படின்னு கேட்குற குழந்தைகள் அப்படியான குழந்தைகள் தான். இந்த வளர்ந்துட்டும் இன்னும் குழந்தையா இருந்துட்டே பேசுறாங்க இல்லையா, அவங்க தான் நம்ப மாட்டாங்க. நீங்க ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல இதுதான் எல்லைக்கோடு, இதுதான் எல்லையோட முடிவு. 5 பேர் ஓடுறதுல யார் முதல்ல போய் அந்த எல்லைக்கோட்டை தொடுறாங்களோ அவங்க வெற்றியாளர்னு ஒரு போட்டி களம், அதனுடைய விதிமுறைகள், இதோட வெற்றி தோல்வியை நீங்கள் ஒரு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. அது ரன்னிங் ரேஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, செஸ்ஸாக இருந்தாலும் சரி. நான் விளையாட போகிற களம் என்ன, இதில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, நான் தோல்வி அடைஞ்சால் திரும்ப நான் எங்கே எந்திரிச்சு ஓடணும், இந்த கேள்விகளுக்கான பதிலை குறைஞ்சபட்சமாக எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். ஆனால் கட்சிங்கிற விஷயமோ, தேர்தல்ங்கிற விஷயமோ, களம்ங்கிற விஷயமோ, அதிகாரங்கிற விஷயமோ எந்த இடத்திலும் ஒரு 5 வயது குழந்தைக்கு புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல்ல, அந்த குழந்தை எந்த இடத்துலையும் தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கான சூழலே இல்லாதல்ல, அந்த குழந்தைக்கு புரியாத ஒன்றில் உனக்கு தேர்தல்லாம் புரிய வேணாம்ப்பா, கட்சினா என்னன்னு தெரிய வேணாம்ப்பா, விசிலுக்கு ஓட்டு போடுன்னு மட்டும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொல்கிறது, நீங்கள் வீட்டில் இல்லாத போது உங்கள் குழந்தைக்கு ஒரு கெட்ட வார்த்தை பாட்டை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்துட்டு அகந்துடுவார். அதற்கு பிறகு ஆண்டாண்டு காலம் அந்த பாட்டை அதை பாடிக்கிட்டே இருக்கும். என்னன்னு தெரியாமல் ஏதுன்னு தெரியாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணப்படுகிற இந்த விஷயங்களில் நாம தான் கவனமாக இருக்கணும். அரசியல் அதிகாரத்திற்காக கட்சிகள் எந்த எல்லைக்கும் போவார்கள். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக விஜய் 3 செகண்ட் பேசிட்டு போயிட்டாரு. விஜய் உண்மையிலேயே இதை வேண்டும் என்றோ குழந்தைகளை காயப்படுத்தணும்னு பேசலை. ஆனால் இந்த பேச்சு குழந்தைகளோட மனநலனை பாதிக்கப்படும்னு ஒரு கட்சியோட தலைவராக அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அடிப்படை ஒன்று. அதில் அவருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் தப்பாக பண்ணியிருக்கலாம். அதாவது இவரே ஒரு எக்ஸ்டெண்டில் நமக்கு வீடுகளில் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க சொன்னால் கேட்பாங்கங்கிறத குழந்தைகளோட உளவியல் குறித்த ஒரு பெரிய பார்வை ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருந்திருக்கணும். அவர் 3 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த 3 நிமிஷத்தை தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்காக எத்தனை பெற்றோர்கள் அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீடுகளில் இந்த குழந்தை கேட்குறா, இந்த ஓட்டு போட சொல்கிறான்னு பொது சமூகத்தில், இன்னும் சொல்ல போனால் இந்த ரீல்ஸில் அண்டர் 14 குழந்தைகளை வியாபாரத்துக்காக காட்சிப்படுத்துறதே சட்டப்படியான தவறு. இந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான், என் குழந்தை என்ன சாதனை செய்கிறாள்ங்கிற வீடியோ
அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குவது போலவே, இந்த குழந்தை ஒரு தண்டம்னு உருவாக்குற வீடியோ அந்த குழந்தைக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குவது போலவே, அவர்கள் சுமக்காத, அவர்களுக்கு தெரியாத ஒரு புகழையும் அந்த துறையையும் அவங்க மேலே திணிச்சு இவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க, விஜயங்களுக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்கன்னு அந்த கண்டென்ட்டை முன் வச்சு ரீல் எடுக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருமே இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள். ஒரு குழந்தைகளோட உளவியலை இத்தனை சமூக வலைதளங்கள் வந்த பிறகு, இவ்வளவு ஆராய்ச்சிகள் வந்த பிறகு, இவ்வளவு குழந்தை வல்லுநர்கள் வந்த பிறகு கூட குழந்தைகளோட உளவியலை ரொம்ப எளிதாக மடைமாத்திர ரொம்ப யோசிக்காத ஒன்று அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே இப்படி யோசிக்கிற பெற்றோர்கள் மீது கவலையாக இருக்கிறது. அரசியல் என்பது 18 வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோருக்கான அரசியல் அதிகார போட்டி. அதை குழந்தைகளை தயவு செஞ்சு ஈடுபடுத்தாதீங்க. அது நம்முடைய குடும்ப நலனுக்கோ பிள்ளைகளோட எதிர்கால நலனுக்கோ நிச்சயமாக உகந்ததில்லை. இதில் விஜய் தப்பு பண்ணாராங்கிற கேள்வியை விட முக்கியமான ஒன்று, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற பெற்றோர்கள் விஜய் தப்பு பண்ணலைன்னு சொன்னாங்கன்னா அதுதான் பெரிய தப்பு. அதை தயவு செய்து மாற்றிக்கணும். என்ன கேள்விப்பலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த தேர்தலில் விஜய் பக்கம் ஆதரவு அலை இருப்பது போன்று தோற்றம் யதார்த்தமா, சமூக வலைதளங்களோட தாக்கமா? இல்லை, ஆதரவு அலை இருக்குன்னு நினச்சிட்டா ஆதரவு அலை, ஏற்றுக்கிறவங்களுக்கு ஆமாம், ஏற்றுக்காதவங்களுக்கு இல்லை சமூக வலைதளத்தோட தாக்கமா அப்படின்னா என்ன சொல்கிறது? இது மே 4 தான் பதில் சொல்லும். இல்லை, இதுக்கு மே 4 வரைக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையில் நீங்கள் அடையாளமற்ற போனவர்கள், நீங்கள் நான் ஒரு திமுககாரன், நான் ஒரு அதிமுககாரன் அப்படின்னு அரசியலில் ஒரு அடையாளத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சியினுடைய நன்மை தீமைகள், அந்த கட்சியினுடைய வரலாறுகள், சாதனைகளில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். நான் ஆதரிக்கிறனால இந்த கட்சி மேலே வந்திருக்கு, இந்த கட்சியில் இருக்கிறதுக்காக நான் பெருமைப்படுறேன். இப்படி அரசியலில் அடையாளங்களோடு இருக்கிறாங்க. நீங்கள் திமுக அதிமுக ஆரம்பித்து பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய ப்ராசஸ் பண்ணி நான் இந்த கட்சியை ஆதரிக்கிறேன், இந்த கட்சியில் இருக்கேன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. திமுக அதிமுக வேண்டாம் என்கிற புள்ளி தொடர்ந்து 1990களுக்கு பிறகு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் பதியப்படுது. இந்த திமுகவும் அதிமுகவும் வேண்டாம்ங்கிற குரல் அது ஒரு மாற்றத்திற்கான குரல். ஒரு நடுராத்திரியில் மாற்றம் நிகழ்ந்துரும், ஒரு நொடி பொழுதுல மாற்றம் நிகழ்ந்துரும், ஒரு நாளில் மாற்றம் நிகழ்ந்துரும்ங்கிறது அரசியல் பயணத்தில் புரியாத ஒன்று. அது எந்த விதமான புரிதலுக்கும் உட்படாது. நம்ம வீடுகளில் நம்ம எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு வயலுக்கு வெளிக்கி போவாங்கன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய வீடுகளில் பெரும்பாலும் கழிவறைகள் இல்லாத கிராமங்கள். அப்போது சுத்தம் சுகாதாரம் பற்றி நிறைய விழிப்புணர்வு இயக்கங்கள்லாம் வந்தது. அப்போது கலைஞர் ஒரு முறை சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு குறைஞ்சபட்சமாக பொருளாதார ரீதியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க வீட்டில் ஒரு டாய்லெட்டை கட்டுறதுக்கான அடிப்படை வசதி அவங்களுக்கு இருந்தால் அவங்க தாராளமாக அதை கட்டி காப்பாற்றுவாங்க. சுத்தம் சுகாதாரம் எல்லாம் உங்களுக்கு சோறு போடும்னு பாடம் நடத்த வேண்டிய இடத்தை விட முக்கியமான ஒன்று, அவர்கள் சுயமாக தங்கள் பொருளாதார வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்துக்கு நகருது. ஏறக்குறைய இந்த மாதிரியான அரசியல் அடையாளம்ங்கிறது ஒவ்வொரு முறையும் மாறிட்டே இருக்கிற சில குரூப் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% பேர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக யார் வந்தாலும் அவர்களை வாரி சுருட்டி கொள்வார்கள். அது கிட்டத்தட்ட நீங்கள் விஜயகாந்த் ஆரம்பித்து, வைகோ ஆரம்பித்து, ராமதாஸ் ஆரம்பித்து, கமல்ஹாசன் ஆரம்பித்து அந்த வரிசையில் தாவேக தலைவர் விஜய் சேர்ந்திருக்கிறார். மற்ற கட்சிகளுக்கு இதற்கு முன்பாக வந்த சாய்ஸஸ், ஆல்டர்னேட் திமுக அதிமுக அல்லாதவர்களுக்கான ஆப்ஷனில் பெரிய லெவலில் கொண்டாட்ட மனநிலையோடு, பெரிய லெவலில் திமுக அதிமுக மாதிரியே ஏறக்குறைய எல்லா விதமான கூறுகளையும் விஜய் வச்சிருக்காரு. பெரியார், அண்ணா ஆரம்பித்து, சமூக நீதி ஆரம்பித்து, பாஜக எதிர்ப்பு, மகளிர் நலன், இது ஏறக்குறைய திமுக அதிமுகவோட இன்னொரு ஜெராக்ஸ் தாவேக்காங்கிறதும், தாவேகா தலைவர் விஜய் ஒரு பெரிய சினிமாட்டிக் ஐக்கான் அப்படிங்கிறனாலையும் தாவேக்காவுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய மிகப்பெரிய கொண்டாட்டம். கிட்டத்தட்ட ஜனநாயகம் படம் வந்திருந்தா கொண்டாடப்பட வேண்டிய வைபை ஒரு தலைமுறை அன்னைக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு கொண்டாடி இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் உண்மையிலேயே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களான்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்ன அத்தனை பேரும் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது, இந்த தோற்றம்ங்கிறது எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு. தேர்தல் முடிவுகள்ங்கிறது நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லாதவங்களோ அவங்களால் தான் தேர்தல் முடிவுகள் எழுதப்பட இருக்கிறது. இதை உணர்றதுக்கு ரொம்ப பெரிய அரசியல் அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஒரு 15% வாக்குகளை பெறுகிறவர்கள் முதல் முறையாக ஒரே குரலில் நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேங்கிறத ஒரு பிரம்மாண்டமான பிராண்டாக மாற்றுறாங்க. அதே மாதிரி நான் ஓட்டு போட்டேன், நான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு நினைக்கிறவங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த குரலாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்கு கிராமங்கள் நகரங்களில் கட்டமைப்பு இருக்கிற மாதிரி டிஜிட்டலில் தாவேக்காவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு டிஜிட்டல் மோனோபோலி. அவங்க டிஜிட்டலில் ரூல் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட பிரேவரி, அந்த டிஜிட்டல் பிரேவரியை அவங்க இது வரைக்கும் சினிமாவினுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முதல் முறையாக
தாவேகாவோட டிஜிட்டல் அந்த ஆர்மி வந்து தங்களுடைய சினிமாத்தனமான ஒன்றை அரசியலுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். கோர்ஸ் அந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மேலாந்ததி பார்க்க தெரியும். ஆனால் இந்த தோற்றம் வந்து உண்மையிலேயே அவர்கள் கொண்டாடுகிறது அவங்க ஓட்டு போட்டு தான் கொண்டாடுறாங்க. ஆனால் இது தேர்தலுடைய முடிவுகளை மாற்றும்னு அவங்க நம்ப வைக்கிற முயற்சி தான் அந்த இடத்துல அது மாய தோற்றமாக மாறுகிறது. தாவேக்கா அது ஆதரவலையா இல்லை சமூக வலைங்களோட தாக்கமா அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் என்னன்னா, இந்த பிரச்சாரமே அவர் எப்படி இது பண்ணாரு, அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது. அதாவது பொதுவாக இந்திய அளவில் பாஜக வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவே சொல்லும். தேசிய அதாவது தேசியம் இதை காமிச்சு இதில் மத அடிப்படையில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, இங்கே தாவேக்கா தலைவர் பேசின ஒரு விஷயம் அது தாக்கத்தை ஏற்படுத்தி எப்படியான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தாத பொழுதே ஏற்படுத்தும் அப்படின்றத பேசுகிறோம். ஆனால் தேசிய அளவில் பாஜக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் மாநிலத்தில் அப்படியே அந்த டெம்ப்ளேட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சு பாருங்கள். இங்கே மாநில நலன் இல்லைனா மொழி இல்லைனா இன்னும் வந்து சமூக நீதி பேசக்கூடிய கட்சின்னு வாங்க. ஆனால் அது சார்ந்த மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் இவங்க ஆட்சியில் குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னா அந்த டேட்டாவை சொன்னாலும் அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பதில் வந்து விழுகும். என்னென்னா சமூக நீதின்னு பேசுவாங்க. ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிப்புகளால் எத்தனை கேஸ் ஃபைல் ஆகுது, அங்கே எத்தனை வன்கொடுமைகள் நடக்குது, அந்த வன்கொடுமைகளில் அந்த தரப்புல இருந்து எத்தனை பேர் ஈடுபடுறாங்க, இது எல்லாமே கூட டேட்டாஸாக வரும். ஆனால் என்னன்னா ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சு இங்கே வளர்ந்து விட்ட மக்களுக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வடக்கு தெற்கு அப்படின்னு ஒரு பிரிவினைவாதத்தை ஒரு தேசத்திற்குள்ளே ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் அதை பரப்புரையில் பண்ணுறீங்களான்றதை தாண்டி பொறுப்பில் அமைச்சர்களாக இருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய மக்களை விமர்சிக்கிறதுக்கான வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளை எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சவங்க, திராவிட கொள்கைகளை தூக்கி நிப்பாட்டக்கூடியவங்க, அவங்களுடைய வார்த்தை பிரயோகம், அவங்க எப்படி ஒரு தரப்பு மக்களை அவங்க இது பண்றாங்க, அதன் மூலமாக ஒரு வெறுப்பு அவங்க உருவாக்கலையா, அந்த வெறுப்பு அரசியலால மக்களுக்கு இங்க அவங்களுக்கு என் மனசுல எந்த அளவு தாக்கம் ஏற்படைய, வளர்ந்துட்ட குழந்தைங்கனால மூளையில எதுவும் ஏறாதா, இல்ல ஏறாத மாதிரியே பேசிட்டு இருக்கவங்களுக்கு அப்புறம் என்னதான் நம்ம சொல்றது, அந்த மாதிரியான வெறுப்பை வந்து தொடர்ந்து விதைக்கிறவங்களுக்கு இதையும் எப்படி கொண்டு போய் நரேட்டிவா செட் பண்ணி இதன் மூலமாக அங்க எப்படி கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த தலைப்புல ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கதா இருக்கு. இன்னொன்னு இதுவரைக்கும் மாற்றம் வந்தவங்களாம் வாரி சுருட்டி கொண்டாங்களா மக்கள், எத்தனை சதவீதத்தில் மக்கள் நீதி மையம் வந்தது 2.3 3க்கும் குறைவாக தான் வாரி சுருட்டி கொண்டாங்க. நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளுக்கு பிறகாக 8% வந்து நின்னாங்க. இந்த முறை என்ன கணக்குன்றதை பார்க்கணும். விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய இருந்த வரைக்கும் தேமுதிகவினுடைய உச்சபட்சமாக முதல்ல ஆரம்பத்தில் 8%, அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்ல 10% உச்சபட்சமாக எவ்வளோ இருந்தாங்க, அதுதான் அவங்களுடைய உச்சமே. ஆனால் இன்னைக்கு தாவேகா பொறுத்தவரையில் பேசுகிறப்போ உச்சமே அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியெல்லாம் ஊத்து விட்டுட்டு தனியாக வந்து நின்னாங்கன்னா முதல் அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வருமா அப்படின்றது கேள்வியா இருக்கும். என்னன்னா முதல்ல ஒருத்தவனுடைய நம்பிக்கை அடிச்சு உடைச்சு அவனை ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசிட்டாலே அடுத்தது என்னன்றதை பார்த்துக்கலாம். அதாவது முதல்லையே முடக்கணும்னு பார்க்கறது, அப்புறம் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் முட்டுக்கட்டை போடுறது, விமர்சனங்கள் அவதூறுகள் இப்படின்னு தொடர்ச்சியாக பேசுறது, அதன் ஒரு வகையாக இதில் கொண்டு வந்து ஆதரவாளர் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க மாற்றுன்னு வரப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10 கூட தொடக்கூடாது, அதுதான் என்னுடைய விருப்பம்ன்றீங்க. அதை தாண்டி அவங்க தொட்டு இங்கே நின்னாங்கனாலே அது அவர்களுக்கான வெற்றியாக என் தரப்புல இருந்து நான் பார்க்குறேன். கொஞ்சம் பொறுங்க, மிஷின் நிற்கட்டும். தாவேக்கானில் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கட்சி தொடங்குவதற்கு கொள்கைகளை முன்வைப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதை அவங்க தாராளமாக செய்யலாம். ஆனால் மாற்றுன்னு வருகிற போது திமுக அதிமுகவிடம் இருக்கிற சிக்கல்களுக்கு தாவேக்கா வைத்திருக்கிற தீர்வு என்னங்கிறதுக்கு ஒரே தீர்வு தான் தாவேக்கா தலைவர் விஜய் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன நம்புங்க, உங்களுக்கு நல்லது, ஊழல் பண்ண மாட்டேன், அவங்கள மாதிரி ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. இருபெரும் திராவிட கட்சிகள் மேல இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோவமே ஊழல் செய்யறாங்க, அதிக அளவிலான மக்களுடைய பணத்தை சுருட்டுறாங்க அப்படின்றத அவங்களுக்கான கோவமே. அவங்க மேல இருக்க நம்பிக்கையே போய் இந்த பக்கம் திரும்புறது காரணமே அதுதான். ஊழலால என்ன பெரிய இழப்பு ஏற்பட்டுருமா, இல்ல ஊழல் செய்யாத கட்சிகள் இருக்காங்களா, இருக்கக்கூடிய கட்சிகள் தூய சக்தியால இருக்குன்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற வரைக்கும் வந்து நின்றுச்சு இந்த நரேட்டிவ். ஊழலால அழிஞ்ச நாடுகளே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாநிலம் மாத்திரம் இன்னும் தொடர்ச்சியாக நீங்க உங்களுடைய பிள்ளை, உங்களுக்கு அப்புறம் உங்க பேர, உங்களுக்கு பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேர, வரிசையா வாரி சுருட்டி 50 ஆண்டுகளாக நீங்க செய்யக்கூடிய ஊழல் வேணாம் அப்படின்னு தான் மக்கள், அதுல வெறுப்படைந்த இளைஞர்களும் மக்களும் தான் அந்த பக்கம் போறாங்க. அதனால எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறாதா. ஊழலால அரசை இழந்து நாட்டு நிலைமை மாறின நாடுகளே இங்க இருக்கும் பொழுது இங்க நீங்க செய்யக்கூடிய ஊழல் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் கூடவா மக்களுக்கு தெரியாது. திமுக அதிமுகவுக்கும் நீங்கள் வைக்கிற மாற்று எப்படி செய்ய போறீங்கிற கேள்விக்கு நீங்க என்ன நம்பலையா சார், நீங்க என்ன நம்புங்க, நல்லதே நடக்கும். இந்த 3 வரிகளை தவிர தாவேக்கா தலைவர் விஜயிடம் எந்த பிளானும் கிடையாது. இப்படிதான் 2021 வாக்குறுதி கொடுத்தப்ப எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்க வந்து செஞ்சிருவோம், நாங்க செய்யல, அதுவும் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. திமுக அதிமுகவிடமிருந்து நீங்கள் எந்த புள்ளியில மாறுபடுறீங்க,
எப்படி நீங்கள் அவங்கள முறியடிக்க போறீங்கன்னு கேட்குற போது என்னை நம்புங்க சார், என்னை நம்பினீங்கன்னா நல்லதே நடக்கும். இந்த வார்த்தையை தவிர தாவேக்கா தலைவர் விஜய் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் இந்த பதிலை கூட அவர் சொல்ல தேவையில்லைங்கிறதா நான் தொடக்கத்தில்னு சொல்லிட்டு இருக்குது. விஜய் கட்சியை ஆரம்பித்த அந்த புள்ளியிலிருந்து விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதில் மாற மாட்டாங்க. அந்த கல்ட்டினுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். பிரச்சனை அது அல்ல. ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு மூன்றாவது ஃபோர்ஸாக இந்தியா தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வாங்க போகிற மிகப்பெரிய வாக்கு சதவீதம் இதுதான். அடுத்த தேர்தலில் அவர் தனியாக நின்னாலும் கூட்டணியாக நின்னாலும் இந்த வாக்குகளை பெற மாட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த முறை தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் நாம் என்ன அரசியல் ரீதியான வரலாற்று பிழை செஞ்சோங்கிறத அவங்க தாராளமாக உணர்வாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய வருகையின் போது இதே மாதிரியான ஒரு பெரிய எழுச்சியை இணையம் பார்த்துச்சு, ஒரு பெரிய மாற்று அப்படின்னு. ஆனால் அந்த மாற்றுங்கிறத செயல்படுத்துவதற்கு உண்மையிலே நாம் தமிழர்கிட்ட நிறைய சித்தாந்த ரீதியிலான விஷயங்கள் இருக்குது. அது எப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோட முரண்படுது, இல்லை எந்த வகையில் அவங்களோட ஒத்துப்போகுதுங்கிற நிறைய அரசியல் உரையாடல்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனால் தாவேக்காவுக்கு இந்த எந்த எல்லையுமே தேவையில்லை. நான் ஏன் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறேன்னா நான் விஜய் பிடிச்சிருக்கு ஓட்டு போடுறேன். இந்த கேள்விக்கு இந்த பதில் எப்போதும் பிரச்சனை இல்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்று எப்படி சொல்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னை நம்புங்கிறத தாண்டி ஒருவரோட எந்த பதிலும் வரலைன்னா தர்க்க ரீதியாக அதை ஏற்றுக்கொள்வதற்கான நிலைமையில தமிழ்நாடு இப்போ இல்லை. தமிழ்நாடு ஒரு பீகாரோ உத்தரப்பிரதேசமோ இல்லை. வாங்க இன்னும் 10 வருஷம் இருக்குது மேலே வர்றதுக்குன்னு. நாம் மேலே இருக்கிறோம். இருக்கிற இடத்த அப்படியே தக்க வைக்கிறதோ, அது இன்னும் கீழே போகாமல் பார்த்துக்கிறதோ, நமக்கு பின்னால் இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் ஹார்லிக்ஸும் போர்ன்விட்டாவும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற வடமாநிலங்கள் மிகப்பெரிய நிதி பங்கீடோடு அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே ஏறி வருவதற்கான எல்லா சூழலும் இருக்கிற போது தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக எழுச்சி பெற்று தனியாக நிற்கிற ஒரு இடத்துல அடுத்த 10 ஆண்டுகள் எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு புது கட்சி வரக்கூடாதுன்னா தாராளமாக வரலாம். திமுக அதிமுகவுடைய திட்டங்களுக்கு உங்கள் மாற்று என்ன? பரந்தூர் ஏர்போர்ட் வேணுமா வேணாமா? பரந்தூர் ஏர்போர்ட் வேணுங்கிற இடத்துல திமுகவும் அதிமுகவும் நிற்கிறாங்க. ஏர்போர்ட் வேண்டாம்ங்கிற இடத்துல தாவேக்கா நிற்கிறாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து உலகளாவிய பொருளாதாரத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க? இங்கே இருக்கிற இறக்குமதி ஏற்றுமதி குறித்த உங்கள் பார்வை என்ன? கிராமங்களில் தொடர்ச்சியாக காலி ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அர்பனைசேஷனாக மாறிட்டு இருக்கு. இந்த நகரமயமாக்கல் சரியா? நகரமயமாக்கலுக்கு பெரிய அளவில் இடம் கொடுத்துருக்கிற சென்னை மாநிலங்களில் மக்கள் அடிப்படை வசதிகள் இன்னும் பிரச்சனை தவிக்கிறாங்க. ஒரு பெரிய பாதாள சாக்கடை திட்டம் வராமல் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மழை வெள்ளத்தை தவிக்கிறது. கிட்டத்தட்ட கட்டமைப்பு ரீதியாக கல்வி, சமூக நீதி, மொழி, இனம், மருத்துவம், போக்குவரத்துன்னு எந்த துறையிலும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா இதை நான் வச்சிருக்கேன், இதை இப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறதுனால தமிழ்நாடு வளரும்னு ஒரு வார்த்தையை ஒரு வரியை சொல்லாம என்னை நம்புனீங்கன்னா நல்லா நடக்கும், நம்பினீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விஜய் ரசிகர்கள் தாராளமாக நம்பலாம். அரசியல் தெரிஞ்ச தமிழ்நாட்டோட வரலாறை தங்களோடு பயணித்து பார்த்துருக்கிற, தமிழ்நாடு எங்கே போய் நிற்கணும்னு கனவு காண்கிற ஒவ்வொருவருக்கும் தாவேக்கா 10% வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்குற போது இந்த கனவின் மீதான பலியாகத்தான் அது பார்க்கப்படும். அதனால நான் இப்போ தான் சொல்றேன், தாவேக்கா 10% வாக்குகளை 2 இலக்க வாக்குகளை தொட்டாலே அது தமிழ்நாடு சரியான பாதையில் போலங்கிறதான். ஆனால் அதுக்காக ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அடுத்த 10 ஆண்டுகளில் அவங்க தானாகவே தெளிஞ்சிருவாங்க. ஏன்னா இப்போ ஓட்டு போட்டிருக்கிற ஒரு 17-18 வயசு பையனுக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே காதலிச்சிருப்பாரு, கல்யாணம் நடந்திருக்கும், வீடு கட்டுறதுக்கு போயிருப்பாரு, பேங்க் லோன் வாங்கியிருப்பார், வெஹிக்கிள் லோன் வாங்கியிருப்பார், குழந்தை பிறந்திருக்கும், டெலிவரி செலவு இருக்கும். குடும்பஸ்தனாக மத்திய நடுத்தர வர்க்கத்துக்குள்ள நீங்கள் நுழையும் போது தான் ஒரு அரசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, எவற்றையெல்லாம் கூட்டி கொடுத்திருக்கிறது, எவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறதுன்னு தெரியும். எந்தவித பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எடுக்கிற முடிவுக்கும் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் எடுக்கிற முடிவுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த நம்பர் தான் இந்த தாவேக்காவோட நம்பரில் பெரிய லெவலில் நமக்கு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது காரணமே தவிர நமக்கு விஜய் மீதோ அவருடைய திரையுலக நடிப்பு மீதோ நமக்கு ஒருவதும் பிரச்சனை இல்லை. இல்லை என்னமோ இன்னைக்கு தாவேக்காவுக்கு போய் ஓட்டு போட்டவங்க எல்லாமே 18 வயசில் இருக்கவங்க தான். அவங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு உணர்ந்துப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்கன்னு. எல்லா தரப்புல இருந்து ஓட்டு வந்திருக்கு. எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இவங்களை பார்த்தது போதும்பா வேணாம் அப்படின்ட்டு தான் அந்த பக்கம் முடிவில் இருக்காங்க. என்னன்னா இன்னும் ஒரு கட்சி வந்தா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னா திமுக அதிமுக ஆண்டிருக்காங்க, அதனால இது செஞ்சோ செய்யலை அவங்க என்னன்றதை பேச முடியும். ஏன்னா ஒரு கட்சி வர்றப்பவே இத்தனை கேள்விகள் அடுக்க வேண்டியது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகள் ஆண்டதற்கு பிறகும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரலை. இன்னுமே அவரே தான் சொன்னார், சென்னையில் ஒரு பாதாள சாக்கடை இன்னும் ஏற்படுத்தி முடிக்க முடியல, அதுக்கு அத்தனை கோடி ஒதுக்கீடு பண்ணிட்டு அந்த இதுக்கு கணக்கு கேட்டால் அது ஒழுங்காக வரலை அப்படின்றதும் இங்கே பிரச்சனையாக இருக்கு. அப்போது உங்களால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை, அதாவது இத்தனை வருஷம் ஆண்டிருக்கீங்க, ஒரு தொகுதியில் ஒரு அமைச்சரோட தொகுதி அவர் தோல்வியை சந்திப்பாரா, 5 முறை 6 முறை இருந்தார், அங்கே போய் யாரை நிப்பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னா அத்தனை தடவை இருந்திருக்காருல, அங்கே பிரச்சனையே இல்லையா? எல்லா பிரச்சனையும் தீர்த்து முழுமையாக எல்லா வகையிலையும் அது ஒரு சிறந்த
சொந்த தொகுதியா இருக்கு அப்படின்ற மாதிரியா இருக்கு. அமைச்சரோட தொகுதி, அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த முறை வாக்குறுதி இதை செய்வேன் அப்படின்றது தானே இருக்கு. அந்த வகையில திமுக இதுவரைக்கும் ஆண்டும் இருக்கிற பிரச்சனைகளை இருக்கிறதாவே வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பேசி மக்கள்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு போய் பேசி வாக்கு கேட்கறது, எதுவுமே நம்ம தரப்புல சொன்னதை செய்யல, அதுக்காக மக்கள் களத்துக்கு போனா கேள்வி வைப்பாங்க அப்படின்னா உடனே டெல்லியை பாரு, டெல்லியில என்ன நடக்குது அப்படின்னு உடனே அங்க டெல்லிக்கு தாவிர வேண்டியது. என்னன்னா எதுவுமே ஒரு ஒப்பீடு அப்படின்னு வரப்போ நம்மளோட வளர்ந்தவங்களோட நீங்க ஒப்பீடு பண்ணுங்க. அங்க இந்த அளவுல இருக்காங்க, நாம அடுத்து போகணும்னு ஒப்பீடு பண்ணுங்க. எதுக்கெடுத்தாலும் பீகாரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, அவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, நமக்கு இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, மாநில உரிமைகளை கேட்கணும். ஆனா அதே நேரத்துல வளர்ச்சியை நம்மளோட பின்தங்கியவங்களோடய ஒப்பிட்டு எத்தனை காலத்துக்கு இதையே மக்கள் மத்தியில பரப்புரையை எடுத்துட்டு போக போறீங்க? தாவேக்கா ஒரு கட்சி வருகிறது, அது செய்யுது அவங்க தரப்புலயும் ஒரு என்ன சொல்றது, இங்க வாக்குறுதிகள் கொடுத்துட்டு செய்யாம விட்டுட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம எதெல்லாம் செய்வோம், எதெல்லாம் நாங்க எப்படி செய்ய போறோம் அப்படின்றதையும் பேசியிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து ஓகே இதெல்லாம் வாக்குறுதிகளா இருக்குன்னு அந்த அதை பார்த்து அதை கொஞ்சம் கண்ணாலையாவது பார்க்கணும் இல்லையா, காதாலையாவது கேட்கணும் இல்லையா. அது கேட்டிருந்தாதான் ஓ இது இருக்கா அப்படின்றதே தெரியும். தெரியாம பேசுறப்ப இப்படியே தான் பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். ஏஐ பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு வாக்குறுதிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சிகள் இல்லைன்னா எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னா, இதே போன்ற ஒரு ஊழல் நீடித்தது அப்படின்னா அடுத்து தமிழகத்தினுடைய நிலை என்னவாகும்? இன்னைக்கு 10 லட்சமா இருக்கக்கூடிய கடன் இவ்வளவு இருக்கு அப்படின்னா அடிச்ச கொள்ள அதை விட இருக்கு அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து ஆளுநரை பார்த்து அவங்க புகார் கொடுத்துட்டு வராங்க. இன்னும் இதே போன்ற ஒரு நிலை நீடித்ததுன்னா எப்படி வெனிசுலாலெல்லாம் ஊழலாலேயே அந்த நாட்டினுடைய நாடும் சீரழிஞ்சு அரசும் சீரழிஞ்சு அது போனதோ அது போலத்தான் இங்க ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும். அதை தடுக்கிறதுக்கு முடிவை மாற்றி எடுக்க வேண்டியதும் ஒரு அவசியமா இருக்குன்னு மக்கள் நினைச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா என்னதான் நைட் விட்டு இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களால சதி திட்டங்களுக்கு இங்க இடம் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால. நன்றி. தேங்க்யூ.